அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். இந்த வசனம் அப்படியே இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டே வருகிறது. இருள் மூடிக்கொண்டே இருக்கிறது, காரிருள் ஜனங்களை மூடுகிறது. அநேகருடைய மன கண்கள் திறக்கப்பட முடியாமல், தேவனுடைய வெளிச்சத்தை காண முடியாமல் இருதயத்திலே இருள் மூடுகிறது, தேசத்திலும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வசனத்திலே வாசிக்கிறோம், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சுற்றுப்புறங்களில் என்ன நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். பாருங்கள், அவருடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அவர் அங்கு இருக்கிறார். அவர் பிரசன்னத்தினாலே கூடவே இருந்து அற்புதம் செய்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசரிப்பு கூடார நாட்களில் நடத்துகிற போது மேகஸ்தம்பமாய் கூட இருந்தார், அக்னி ஸ்தம்பமாய் கூட இருந்தார். அவருடைய மகிமை அங்கு காணப்பட்டது. அந்த மகிமையிலிருந்து மோசேயோடு பேசுகிறார், ஜனங்களோடு பேசினார். சீனாய் மலையிலும் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை வெளிப்படும் போது அவர் கூடவே இருந்து அற்புதம் செய்கிறார். அதே போல இந்த நாட்களிலே உங்கள் மேல் கர்த்தர் உதித்து அவருடைய மகிமையை உங்கள் மேல் தந்து அவர் அற்புதமாய் நடத்த போகிறார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். கட்டி பிரதிஷ்டை செய்கிற போது 1 ராஜாக்கள் 8:11 வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு மகிமை மூடிற்று. அதே போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்திலே தேவ மகிமை நிரம்ப போகிறது. விசுவாசத்தோடு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கலாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய பிரசன்னம் மூட வேண்டும், மகிமை மூட வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபம், இதுதான் நம்முடைய வாஞ்சை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மறைப்பீராக. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை நாம் மறைத்து அந்த பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவோம். நான் ஒரு முறை பெர்ஃப்யூம் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். நான் பெர்ஃப்யூம் அடித்து கொள்ளவில்லை, ஆனால் அந்த பெர்ஃப்யூமுடைய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த ஸ்மெல் என்னுடைய உடைகளில் ஒட்டி கொண்டது. நான் வெளியே வந்தேன். அந்த நாள் முழுவதும் என்னுடைய உடலில் இருந்து அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து கொண்டே இருந்தது. என்னை பார்க்கிறவர்களாம் கேட்டாங்க, என்ன பிரதர், பயங்கர சென்ட் அடிச்சிருக்கிறீங்க, உடம்பு முழுவதும் அந்த பெர்ஃப்யூம் பயங்கர ஸ்மெல் வருது. நான் சொன்னேன், இல்லை அடிக்கலை, அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு வந்தேன். பாருங்கள், ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு வரும்போது அதனுடைய மனம் அந்த நாள் முழுவதும் அந்த உடை முழுவதும் இருந்தது போல தேவ பிரசன்னத்திலே இருந்து செபிக்கிற போது, கண்ணீரோடு செபிக்கிற போது, அவரை ஆராதிக்கிற போது, அவரை துதிக்கிற போது அந்த மகிமை இறங்க ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு நெருங்குவதற்கு அவர்களை ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த மகிமை இறங்கினது போல நாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த மகிமை மூட ஆரம்பிக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் தேவன் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள், அவருடைய மகிமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த காலை நேரத்திலே நாம் செபிக்கலாம். இந்த நாட்களிலே, ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருளும் காரிருளும் வந்தாலும் என் மேல் கர்த்தர் உதித்து என்னை தம்முடைய மகிமையினால் நிரப்பப் போகிறேன். என்னிலிருந்து அந்த வெளிச்சம் மோசேயினுடைய முகத்திலே மகிமை இருந்தது போது அப்படியே பிரகாசித்ததாம். அதே போல என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பிரகாசிக்கப் போகிறது. இந்த நாட்களிலே நான் உம்முடைய மகிமையோடு கூட நான் காணப்பட போகிறேன். விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உன்மேல் என் மகிமை காணப்படும். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. உங்கள் மேல் தேவனுடைய மகிமை இருந்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாறுவீர்களாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மகிமை நான் மூடி ஒவ்வொரு இடங்களிலும் சாட்சிகளாய் நிறுத்துங்க ராஜா. இவர்களை கொண்டு அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
காட் bless யூ. ஆமென்.